தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றன. இன்று இந்த பதிவில் நாம் காணவிருப்பது துலாம் ராசி. இந்த ராசி மண்டலத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். துலாம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், தராசு அப்படிங்கிறது இதனுடைய சிம்பல். அடுத்தது இதுக்குள்ளே இருக்கிற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 3 நட்சத்திரம் இருக்கு. சித்திரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 பாகமும், சுவாதியினுடைய 4 பாகமும், விசாகத்தினுடைய 3 பாதங்களும் கொண்டது தான் இந்த துலாம் ராசி. இதில் ஆட்சி வீடாக கொண்டதும் மூலத்திரிகோண வீடாக கொண்டதும் சுக்கிரன். அடுத்தது இதில் உச்சமாகக்கூடிய நட்சத்திரம், இந்த ராசி கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். நீசமாகக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன். இப்போ இந்த ராசி ஒரு பேலன்ஸ்டான ராசி இல்லை. எப்போதுமே ஒரு பேலன்ஸாக இருக்க முடியாது. அப்போ என்ன அப்படின்னா, இங்கே சந்திரன் இருக்கிறதுனால இது மனதை ஒருமுகப்படுத்த முடியாத ஒரு நிலைப்பாடுகள் இருக்கு. இப்போ உறவுகளையும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, தொழிலையும் சரி, மனைவி இடத்துலையும் சரி, இவங்களுக்கு ஏதாவது ஒரு குறை, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, எப்போதுமே ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன் இவங்களுக்கு எப்போதுமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனநிலையை இவங்க ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர்கள். எப்போதுமே வாழ்க்கையில 2 தன்மைகளை சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர்கள் துலாம் ராசி நேயர்கள். பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்திற்கு பின்பு இவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திருமண வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, திருமணமாகி ஒரு பெண் திருமணமாகி அவங்க தன்னுடைய கணவர் வீட்டுக்கு போயிட்டா மேக்சிமம் இந்த வீட்டை பற்றி பெருசாக எதுவும் கவனிக்க மாட்டாங்க. ஒரு ஆணாக இருந்தால் கூட ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டா கூட அவங்க மாமனார் குடும்பத்தை, மாமனார் மாமியால பெருசாக கவனிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த துலா ராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஆணாக இருந்தால் தன்னுடைய மாமனார் மாமியார்களை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் அவங்களுக்காக கொஞ்சம் பணிவிடை செய்யக்கூடிய, ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு அவங்களுக்கு. பெண்ணாக இருந்தாங்கன்னா தன்னுடைய தகப்பன் தாய்க்கு ஏதாவது ஒரு விதத்தில் வாழ்நாள் பூரா அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட்டடாக இருப்பாங்க. அப்படி ஒரு 2 பக்கத்தினுடைய நிலைப்பாடுகளும் அவங்க கண்டிப்பாக இரண்டையுமே பேலன்ஸாக வச்சுக்கணும். அப்படி ஒரு நிலைப்பாடு இந்த துலா ராசிக்கு உண்டு. கணவன் மனைவிடையே ஒரு நல்ல ஒரு பரஸ்பரம் இருக்கு இந்த துலா ராசி. ஒருத்தர் சொல்றத ஒருத்தர் புரிந்துக்கக்கூடிய ஒரு மனநிலை, ஏற்றுக்கக்கூடிய மனநிலை, எங்கே போனாலும் ஒரு நல்ல ஒரு புரிதலோட சேர்ந்து வாழக்கூடிய, ஒரு சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு மனநிலை இவங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு. மனசுதான் அலைபாயுமே தவிர குடும்பத்தோடு ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. சில நேரங்களில் இந்த துளாராசி நேயர்கள் அன்பர்கள் நல்லது செய்ய போய் அது அவங்களுக்கு ஒரு சாதகமாக இல்லாட்டி போனால் கூட பரவாயில்ல, பாதகமாக இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இந்த துலா ராசிக்கு ஒரு நல்லது செய்ய போய் பாதகமான சூழ்நிலைகள் சில நேரத்தில் வருவதற்கான அமைப்பு உண்டு. நட்பு வட்டம் இவங்களுக்கு பெருசாக ஒரு நல்ல சப்போர்ட்டடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்பு வட்டம் இவங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக தராது. அதனால் இவங்க நண்பர்களுக்கு இவங்க எவ்வளவு சப்போர்ட் பண்ணாலும் திருப்பி அந்த சப்போர்ட் இவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலா ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. மேலும்
இவங்க வந்து தொழில் வியாபாரம் அப்படின்லாம் செய்யும்போது கரெக்டாக அந்த பஞ்சுவாலிட்டியை வந்து ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டில் ஒரு 6:30 மணிக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு போகணும், அங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இவங்க ஒரு 6:20 ஒரு 6:25க்கெலாம் போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு முன்னேற்பாடான ஒரு விஷயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். எதையுமே வந்து தங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நேரடியாக ஓப்பன் டாக்காக சொல்லக்கூடியவங்க. பெரியவங்க சின்னவங்க, பொருளாதாரத்தில் பெரியவங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் தன்னுடைய மனதில் பட்டதை பட்டவர்த்தனமாக பேசக்கூடிய ஒரு மனநிலை யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக துளாராசிக்கு இருக்கு. அதே மாதிரி தனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை கொண்டவர்கள் துளாராசி நேயர்கள். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அடிக்கடி வந்து கொஞ்சம் கணவன் மனைவியுடைய கசப்பு உணர்வு வந்தால் கூட அது மேலும் மேலும் அவங்களுக்கு மெருகூட்டி அவங்களுடைய பொருளாதாரத்தையும் அவங்களுடைய குடும்பத்தையும் நல்ல ஒரு மெச்சூரிட்டி மனநிலைக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குமே தவிர நீண்ட ஒரு பிரிவினையை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்காது. ஊடலும் கூடலும் வாழ்க்கையில் இயற்கை. அதனால் வந்து அந்த அமைப்பில் பார்க்கும்போது அப்பைக்கப்போ வந்தாலும் அவங்க மெச்சூரிட்டியான ஒரு நல்ல நிலையில் அதை கொண்டுட்டு போவாங்க. அதே மாதிரி இவங்க வந்து உறவுகளிடையே வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து வாங்கக்கூடிய அமைப்பிலும் இவங்களுக்கு நல்லா இருக்கும். ஓரளவு உறவுகள் இடத்துலேயே ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர்கள். உறவுகளுக்கு மத்தியிலையும் வந்து தான் நல்லா இருக்கணும், நல்ல பேரோட வாழணும் அப்படிங்கிற மனநிலை வந்து இந்த துலா ராசிக்கு. மேலும் இவங்களை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னு நினச்சிக்காங்க. இவங்க செய்கிற வேலையில் ஒரு கச்சிதமான ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர்கள். ஒரு சரியாக ஒரு விஷயத்தை சொன்னோம்னா வேகமாக அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல வேகமாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றலும் ஒரு அறிவும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னொன்று இவங்களை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அடுத்த முன்னாடி வரக்கூடியதை இப்பவே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தங்களை வாழ்க்கையிலேயே தன்னை ஒரு கட்டமைப்புக்குள்ள வச்சுக்கிறவங்க இந்த துலா ராசிக்காரங்க. அட்வான்ஸ்ட் மைண்ட் அப்படின்னா இந்த துலா ராசிக்கு கண்டிப்பா அந்த இது இருக்கு. மேலும் இவங்க வந்து கல்வி தொழில் அமைப்பு இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க ஓரளவுக்கு தொழில் அமைப்பில் இவங்க வந்து ஒரு நல்ல சாமர்த்தியமாக ஒரு படிப்பு இவங்களுக்கு துலா ராசிக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கூட தொழில் அனுபவத்தில் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுல ஒரு நிர்வாகத்தை பண்ணக்கூடிய அமைப்பில் வந்து இவங்க ரொம்ப எச்சரிக்கையாகவும் ரொம்ப திறமையாகவும் முன்னோடியாகவும் இருந்து அயராது பாடுபட்டு உழைக்கும் ஒரு ஆற்றல் உள்ள நேயர்கள் தான் வந்து இந்த துளாராசி நேயர்கள். இவங்க ஆலய வழிபாடு அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா இவங்க திருநெல்வேலியில் உள்ள அந்த தாமிரபரணி ஆற்றில் இவங்க வியாழக்கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்தார்கள்னா அந்த நெல்லையப்பரையும் காந்திமதி தாயாரையும் வழிபாடு செய்தாங்கன்னா எங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் உயரும். மேலும் மேலும் ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா இங்கே வந்து இந்த ராசியில் சூரியன் நேசமாக இருப்பதால் சூரியனுக்குரிய ஆற்றலை தரக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரம் தான் சூரியனுக்கான உலோகம். அப்போ அந்த தாமிரம் பரணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது சுக்கரனுடைய நட்சத்திரம். அது வந்து ஒரு கொல்லியை குறிக்கக்கூடியது, ஒரு ஆற்றலை குறிக்கக்கூடியது. அப்போ துலாம் அப்படிங்கிறது போதே என்னென்னா கால புருஷ தத்துவ அடிப்படையில் அது வந்து தட்சிணாயனமாக வரக்கூடியது, இருள் சூழ்ந்த பகுதி அப்படின்னு சொல்லலாம். அப்போ சூரியன் நீசமாகும் போது என்ன ஆகும், இருள் அந்த பகுதியில் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த கொல்லி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து அதை வந்து ஒரு வெளிச்சத்தை தரக்கூடியது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை வந்து வெளிச்சம் இல்லாத போயிடக்கூடாது, நம்மளுடைய பயணம் அதனால் தடைபடக்கூடாது என்ற அடிப்படையில் வந்து அந்த எனர்ஜி லெவலை கூட்டக்கூடியது தாமிரபரணி. அந்த ஆற்றில் அவங்க வந்து வியாழக்கிழமை குளிக்கணும். ஏன் அப்படின்னு வியாழக்கிழமை ஏன் குளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருனுடைய நட்சத்திரம் அங்கே 3 பாகம் இருக்கு. அப்போ அந்த குரு இந்த துலா ராசிக்கு 3 6 கூடியவன். அப்போ வீரிய தைரியம்
தொழில் வன்மை, ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக செய்யக்கூடியது. அடுத்த பயணத்தை காலபுருஷனுக்கு அது 6ஆம் இடம் இல்லையா? காலபுருஷனுக்கு அது 12ஆம் இடம், துலா ராசிக்கு அது 6ஆம் இடம் குருவா இருக்கிறதுனாலையும், தனுசு 3ஆம் இடமா வர்றதுனாலையும் அவங்களுடைய வீரிய தைரிய பராக்கிரமம், ஒரு ஒப்பந்தத்தோட ஒரு வாழ்க்கைங்கிறதே இந்த மனித வாழ்க்கையை ஒரு ஒப்பந்த அடிப்படையில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம பரஸ்பரம் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஒப்பந்தம் தான். இந்த ஒப்பந்தம் நமக்கு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் வரலைன்னா நம்ம அவங்களோட எந்த விதமான அமைப்பிலையும் நம்ம இருக்க போறதில்லை. அப்ப யார் ஒருவரோட நம்ம ஒரு ஒருமித்த கருத்து நமக்கு நிலவுகிறதோ அதுதான் ஒப்பந்தம் அப்படின்னு பேரு. அந்த அடிப்படையில இந்த பாக்கியம் காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு தனுசுவாவும், துலா ராசிக்கு அது 3ஆம் வீடாகவும் வர்றது நம்மளுடைய தைரியம், எண்ணம், செயல்பாடு இதெல்லாம் ஒருமித்த கருத்தோடு நம்ம மற்றவங்கள பயணிக்கணும் அப்படிங்கிறதுனாலையும், காலபுருஷனுக்கு 12ஆம் வீடும் துலா ராசிக்கு அது 6ஆம் வீடும் சேவை அடிப்படையிலையும் வேலை வாய்ப்பு அடிப்படையிலையும் நாம் மற்றவர்களோடு ஒரு இணக்கமான புரிதல் நமக்கு வேண்டும் என்ற அடிப்படையினாலும் தான் அந்த தாமிரபரணி 6 எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இவங்க தாமிரம் சார்ந்தது ஏதாவது ஒரு கையில இவங்க பலமா போட்டுக்கலாம். என்ன சார் சூரியன் அங்க நீசம், நீங்க தாமரத்தை போட சொல்றீங்க அப்படின்னா, அங்க உச்சமாகக்கூடியது சனி அப்படின்னு இரும்பை போட முடியாது. அப்ப தாமிரத்தை நம்ம போடுவதன் மூலியமா நம்மளுக்கு அந்த இடத்துல அவங்க இந்த துளாராசி நேயர்களுக்கு ஒரு தாமிர பாத்திரத்துல தண்ணி குடிக்கலாம், அல்லது தாமிர காப்பு போடலாம், அல்லது தாமிரத்தால் செய்யப்பட்ட மோதிரங்கள் போடலாம். இதன் மூலம் அவங்களுடைய அந்த சூரியனால் கிடைக்கக்கூடிய ஆற்றலை அவங்க உள்வாங்க முடியும். சூரியன் இந்த லக்னத்துக்கு என்ன, இந்த ராசிக்கு 11ஆம் அதிபதி. இவங்க 11ஆம் அதிபதினா நம்ம வாழ்நாள் பூரா நமக்கு சந்தோஷத்தையும் இன்பத்தையும் தொடர்ந்து தரக்கூடிய ஒரு விஷயம் தான் 11ஆம் இடம். நம்மளுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 11ஆம் இடம். அப்ப அந்த சூரியன் இங்கே பலம் குறைவதனால நம்ம அது சார்ந்த உணவுகளை நாம் எடுத்துக்கொள்வதன் மூலம், அல்லது அது சார்ந்த உலோகங்களை நாம் பயன்படுத்துவதன் மூலயமா நம்மளுடைய அந்த துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் என்று கூறி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.